Dear cuties, இப்ப meiotic cell division பத்தி பார்ப்போம். Meiosis generally ரெண்டா பிரிச்சிருக்கா. One is meiosis 1. See here, meiosis 1. Another is meiosis 2. Meiosis 1 is nothing but reduction cell division, and meiosis 2 is nothing but mitosis. Meiosis 1 என்பது reduction cell division kundral பகுப்புன்னு சொல்லுவா, because in the end the chromosome number is reduced to half. Meiosis 1 ஓட கடைசியில என்ன ஆகும்னா chromosome number பாதியா குறைஞ்சிடும். Meiosis 2 is nothing but normal mitotic cell division. Meiosis 2 என்பது சாதாரண mitotic cell பெறுதலை கொடுக்கும். In the end of meiosis, 4 daughter cells are formed and the chromosome number is reduced to half. Meiosis cell பெறுதலின் இறுதியிலே 4 gameteகளோ 4 ஸ்போர்களோ 4 செல்களோ தோன்றும். இந்த chromosome number is reduced to half. குரோமோசோம்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படும். இந்த meiosis 1 prophase 1, metaphase 1, anaphase 1, telophase 1 அப்படின்னு நாலா பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி meiosis 2 எடுத்துட்டோம்னா prophase 2, metaphase 2, anaphase 2, telophase 2 அப்படின்னு பிரிச்சிருக்கான். இத பத்தி நான் எதுவுமே நடத்த போறதில்ல. நான் ஆல்ரெடி உனக்கு மைட்டோசிஸ்ங்கிறது சொல்லிட்டேன். அந்த மைட்டோசிஸ் மாதிரியே இங்க இருக்கும். தட்ஸ் ஆல். சோ அதனால meiosis 2 is nothing but mitosis. மைட்டோசிஸ் உனக்கு தெரிஞ்சுனா இத பத்தி கவலைப்பட வேண்டாம். பட் எது முக்கியம், meiosis 1 is very very vital. அந்த meiosis 1ல the prophase 1 is very important. அப்ப meiosis 1 அதுல prophase 1ல 5 subdivisions இருக்கும். Leptotene, zygotene, pachytene, diplotene, diagynesis. Leptonema, zygonema, pachynemia, diplonema, diagynesis அப்படின்னு சொல்லிட்டு 5 நிகழ்வுகள் அங்க நடைபெறுகிறது. அந்த 5 ஸ்டேஜ் இருக்கு பாருங்களேன். leptotene, zygotene, pachytene, diplotene, diagynesis இருக்கு பாருங்க. அந்த 5லயும் ஒரு முக்கியமான பினோமினா நடக்கிறது, முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது. அதுக்கு பேரு கிராசிங் ஓவர்னு சொல்லுவா, குறுக்கே கலத்தல். That crossing over is responsible for variation in organism. நம்மிடம் காணப்படுகின்ற வேறுபாட்டிற்கு காரணமாக இருப்பது அதுதான். அதை பத்தி பொறுமையா பார்ப்போம். பாக்கி மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டெலஃபேஸ் 1 ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம meiosis 1ல prophase 1ல leptotene, zygotene, pachytene, diplotene, diagynesis பத்தி பார்க்க போறோம். அப்படியே போடுவேன். This is leptotene. இது ஒரு செல் உள்ள நியூக்ளியஸ் இருக்கா. அதனால எடுத்தோடனே குரோமோசோமை காமிச்சிருக்கேன். குரோமோசோம் மாதிரி இருக்காது, த்ரெட் மாதிரி இருக்கும். 1 minute. இந்த ஸ்டேஜ்ல இத பாக்குறப்ப எப்படி இருக்கும்னா, the chromosomes are like a thread இப்படி இருக்கும். அது கொஞ்சம் தெரியணுங்க தேவை போட்டு. அப்ப leptotene அப்படின்னா thin thread அப்படின்னு அர்த்தம். During leptotene stage, the chromatin reticulum condenses to form the chromosomes. Chromatin reticulum condense ஆகி குரோமோசோமை உருவாக்குவார்கள். The chromosomes are like a thread. ஒரு நூலிழை போன்று காணப்படும். இப்ப நம்மள்ட்ட 46 குரோமோசோம் இருக்குன்னு மறந்துடு. 2 குரோமோசோம் தான் இருக்கான்னு வச்சுக்கோ. ஒன்னும் அப்பாட்டேந்தும் இன்னொன்னு அம்மாட்டேந்தும் வந்திருப்பா. அப்ப நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, here this is the male symbol, this is the female symbol. So during prophase 1, leptotene stage, the chromatin reticulum undergo condensation, or chromatin reticulum condense to form the chromosome, or start condensing. மெதுவா கண்டென்ஸ் ஆக ஆரம்பிப்பா, தடித்து குட்டையாக ஆரம்பிப்பார்கள். And it is like a thread மாதிரி இருப்பா. One chromosome from the paternal side and other chromosome from the maternal side. 2 குரோமோசோம்ல ஒன்னு அப்பாட்டேந்து வந்திருப்பா, இன்னொன்னு அம்மாட்டேந்து வந்திருப்பா. இதுதான் உனக்கு இங்க தெரியும், வேற எதுவுமே தெரியாது. Zygotene ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, during zygonema, the chromosome undergo further condensation. இன்னும் நிறைய தடித்து குட்டையா மாறுவா. ஓகேயா?
ரெண்டு சொன்ன குரோமோசோம் இருக்கான்னு ஒன்னும் அப்பாட்டேந்து இன்னொன்னு அம்மாட்டேந்து வந்துருப்பா. இது ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். The morphologically identical chromosomes are known as homologous chromosome. இந்த குரோமோசோம்களை அமைப்பொத்த குரோமோசோம்கள் என்று அழைப்பார்கள். They are morphologically similar. One from the paternal side, another from the maternal side. ஜைகோட்டின் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவா அப்படின்னா, அவ ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து நிப்பா. நிக்கிறதுக்கு பேரிங் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ், அத சினாப்சிஸ் சொல்லுவோம். ஜைகோனிமா ஸ்டேஜ்ல அப்பாட்டேந்து வந்த குரோமோசோமும் அம்மாட்டேந்து வந்த குரோமோசோமும் பக்கத்துல வந்து நிப்பா. Pairing of homologous chromosome is said to be synapsis. And the paired homologous chromosomes are called bivalents. அது மாதிரி வந்து நிக்கிறதுக்கு சினாப்சிஸ்னு பேரு. நின்ன அப்புறமா அவளுக்கு பைவேலண்ட்கள் பேரு. கிளியர்? அப்ப ஜைகோனிமால என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? Pairing of homologous chromosomes takes place. அப்பாட்டேந்து வந்த குரோமோசோமும் அம்மாட்டேந்து வந்த குரோமோசோமும் பக்கத்துல வந்து நிப்பா. அமைப்பொத்த குரோமோசோம்கள் அருகருகே வந்து நிற்கும். நிக்கிறதுக்கு என்ன பேரு? சினாப்சிஸ். நின்ன அப்புறமா அவளுக்கு என்ன பேரு? பைவேலன்ஸ் பேரு, ரெட்டைகள் என்று பெயர். அப்புறம் என்ன ஆகும்னா, என்னைக்குமே உனக்கு சொல்லியிருக்கேன், செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே டபுள் ஆயிடும் சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜ் கடைசியில என்ன ஆகும்னா, குரோமோசோம் நடுவுல இருக்கிறவாளுக்கு சென்ட்ரோமியர்னு பேர். மேலையும் கீழையும் ரெக்க மாதிரி இருக்கிறவாளுக்கு குரோமாட்டிட்னு உனக்கு தெரியும். இந்த குரோமாட்டிட் என்ன ஆகும்னா, மேலையும் கீழையும் லாஞ்சிடியூடனலா ஸ்பிளிட் ஆகும், எக்ஸப்ட் இந்த சென்ட்ரோமியர். ஜைகோனிமா ஸ்டேஜோட எண்ட்ல அப்பாட்டேந்து வந்த குரோமோசோம் அம்மாட்டேந்து வந்த குரோமோசோம் ரெண்டு பேரும் they undergo longitudinal split except in the centromere. சென்ட்ரோமியரை தவிர மேலையும் கீழையும் இதே மாதிரி பிரிவான், நீளமா பிரிவான். அப்ப ஒரு குரோமோசோம்ல ரெண்டு குரோமாட்டிட் இருக்கிறதுக்கு பதிலா இங்க 4 குரோமாட்டிட் இருப்பான். This condition is said to be tetrad. இது மாதிரி ஒரு சென்ட்ரோமியர்ல 4 குரோமாட்டிட் இருந்தால் அதற்கு 4 இழை நிலை, டெட்ராட் நிலை என்று பெயர். சென்ட்ரோமியர் with 4 chromatid is said to be tetrad condition. 4 இழை நிலை என்று பெயர். டெட்ராட் வந்துட்டாலா? நீ ஒன்னே கேட்பற, இது எப்படி டபுளா இருந்தா அப்படின்னா, இட் ரெப்ரசன்ட் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஒரு டிஎன்ஏ தன்னை மாதிரி இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிற மாதிரி குரோமோசோம் இங்க ஜெராக்ஸ் காப்பி எடுக்கும். குரோமோசோம் இஸ் நதிங் பட் டிஎன்ஏ ஹிஸ்டோன்ஸ், டிஎன்ஏ புரோட்டீன்ஸ். இது மாதிரி ரெப்ளிகேட் ஆகுது, ரெட்டிப்படைந்ததன் காரணமாகத்தான் இது மாதிரி 4 இருக்கும். உண்மையா கவனிக்கணும். இது அப்பா குரோமோசோம், இது அம்மா குரோமோசோம். One from the paternal side and other from the maternal side. The chromatids present in the parent chromosomes are known as sister chromatids. இந்த பெற்றோர்களிடமிருந்து வந்த குரோமோசோம்களில் காணப்படுகின்ற குரோமாட்டிடுக்கு சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் பேரு, சகோதரி குரோமாட்டிடுகள் என்று அழைப்பார். The newly formed chromatids are known as non-sister chromatids. Zygote stage கடைசியில புதுசா 2 பேர் ஃபார்ம் ஆயிருக்கா பார்த்தீங்கன்னா, இங்க ஒண்ணு புதுசா இருக்கு, இங்க ஒண்ணு புதுசா இருக்கு. The newly formed chromatids are known as non-sister chromatids. It is the effect of replication. Replication ரெட்டிப்படைதலால் தோன்றியவை. அப்போ ஒரிஜினல் parental chromatids are known as sister chromatids. Newly formed chromatids are known as non-sister chromatids. ஏற்கனவே இருக்கிற ஒரிஜினல் குரோமாட்டிடுக்கு சகோதரி குரோமாட்டிடுகள்னு பேரு, அப்பா அம்மாட்ட இருக்கிறது. புதுசா வந்தவாளுக்கு பேரு சகோதரி அல்லாத குரோமாட்டிட்னு பேரு. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. அப்ப இங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிற? சினாப்சிஸ், பேரிங் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம், ஒத்திசைவான குரோமோசோம்கள் ஜோடியுறுதல். பைவேலன்ஸ், பேர்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம், ஜோடி சேர்ந்த குரோமோசோம்களை பைவேலண்ட்கள் அல்லது இரட்டைகள் என்று அழைப்பார். டெட்ராட், சென்ட்ரோமியர் வித் 4 chromatids. ஒரு குரோமோசோமிலே அல்லது சென்ட்ரோமியரிலே 4 குரோமாட்டிட் இருந்தா அதுக்கு டெட்ராட் பேர். 2 ஒரிஜினல் சிஸ்டர் குரோமாட்டிட், புதுசா வந்தவாளுக்கு என்ன பேரு? நான் சிஸ்டர் குரோமாட்டிட். Original parental chromatids are known as sister chromatids. The newly formed chromatids are known as non-sister chromatids. பெற்றோரிடம் வந்தது சிஸ்டர்,
புதுசா வந்தது நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். கிளியர்? அடுத்தது வந்து பேக்கெட்டிங் ஸ்டேஜ். இனிமே மட்டும் சமத்தா கவனிக்கணும், ஏன்னா நிறைய சேர்த்து சொல்லணும். கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல இருந்து பாருங்க. ஐ ஹோப் போர்டு தெரியும்னு நினைக்கிறேன். 1 நிமிஷம் தான். இங்க இருந்து நான் சொல்லிட்டு வரேன். வாட் இஸ் கிராசிங் ஓவர்? இந்த பேக்கெட்டிங் ஸ்டேஜ் போது குறுக்கே கலத்தல் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடைபெறும். இங்கிலீஷ்ல கிராசிங் ஓவர், இன் தமிழ் we are calling it as English crossing over, தமிழ் குறுக்கே கலத்தல். வாட் இஸ் கிராசிங் ஓவர்? இந்த படத்துல இருந்து சொல்லிட்டு வரேன் பாரு. The exchange of genetic material takes place between the non-sister chromatids of homologous chromosome. Homologous chromosome ஓட non-sister chromatids ரெண்டு பேரும் genes chromosomal segments மாத்திந்தானா the process is said to be crossing over. The exchange of genetic materials takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. ஒத்திசைவான குரோமோசோம்களில் சகோதரி அல்லாத குரோமாட்டிட் துண்டுகளுக்கிடையே நடைபெறும் ஜீன்களின் பரிமாற்றத்தை நாம் குறுக்கே கலத்தல் என அழைக்கிறோம். அதாவது பேக்கெட்டிங் ஸ்டேஜ்ல புதுசா ஃபார்ம் ஆன நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ரெண்டு பேரும் மோதிண்டு குரோமோசோமல் செக்மெண்ட ஜீன்ஸ மாத்தி போட்டுப்பா. இது மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் போயிடும், இங்கேருந்து கொஞ்சம் இங்க வந்துடும். இது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறா பார்த்தேன்னு the exchange is said to be crossing over. குறுக்கே கலத்தல் என்று அழைப்பார்கள். இப்ப கிராசிங் ஓவர் எந்த பாயிண்ட்ல நடக்கிறதோ, the point in which crossing over takes place is said to be chiasma. எந்த புள்ளியில் குறுக்கே கலத்தல் நடைபெறுகிறதோ அதற்கு கயாஸ்மா என்று பெயர். ஒரு இடத்துல நடந்தால் கயாஸ்மா, நிறைய இடத்துல நடந்தால் சயாஸ்மேட்டா ஆர் கயாஸ்மேட்டா என்று அழைப்பார்கள். ஒரு பாயிண்ட்ல நடந்தால் சிங்கிள் கிராசிங் ஓவர், ஒற்றை குறுக்கேற்றம். ரெண்டு இடத்துல நடந்தால் டபுள் கிராசிங் ஓவர், இரட்டை குறுக்கேற்றம். நிறைய இடத்துல நடந்தால் மல்டிபிள் கிராசிங் ஓவர், பல்முனை குறுக்கே கலத்தல் என்று அழைக்கலாம். இப்ப இந்த இடத்துல நடக்கிறது கிராசிங் ஓவர். அப்ப பேக்கெட்டிங் ஸ்டேஜ்ல என்ன முக்கியம்? நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் பேரண்ட்லேருந்து வந்து டியூப்ளிகேட் ஆன குரோமாட்டிட், பெற்றோர்டேந்து வந்து எது ரெட்டிப்படைந்து புதிதாக உருவாகியதோ அந்த சகோதரி அல்லது குரோமாட்டிடுகள் ஜீன்களை மாற்றிக்கொள்ளும். அது பேக்கெட்டிங் ஸ்டேஜ்ல நடக்கும். டிப்ளோட்டின்ல என்ன ஆகும்னா கிராசிங் ஓவர் முடிஞ்சிடும், குறுக்கே கலத்தல் முடிஞ்சிடும். இருந்தாலும் செக்மெண்ட் மாத்தின அப்புறம் ஜஸ்ட் தே ஆர் கனெக்டட். அந்த இடத்துல வெறும் ஒட்டின்னு இருப்போம். ஆஃப்டர் கிராசிங் ஓவர் குறுக்கே கடத்தல் முடிந்த பிறகு, ஜீன்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த இடத்தில் அவர்கள் ஒட்டி கொண்டிருப்பார்கள். ஆஃப்டர் கிராசிங் ஓவர் தே ஆர் கனெக்டட் ஜஸ்ட் இன் த கயாஸ்மா ரீஜன். எந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடந்ததோ அந்த பாயிண்ட், at that point they are just connected. அது நடக்கும். டயாகைனன்சிஸ் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்? terminalization, displacement of chiasma takes place. அதாவது கிராசிங் ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புள்ளியிலிருந்து அவ பிரிஞ்சு போயிடுவான். So displacement of chiasma is said to be terminalization. கயாஸ்மாவிலிருந்து அவர்கள் பிரிதல், கோடியினை அடைதல் என்று அழைக்கப்படும். இவளை சொன்னதுல நீ முக்கியமா என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வரேன். ஞாபகம் வச்சுக்கோ. இங்க ரெண்டு குரோமோசோம் இருக்கா, ரெண்டுன்னு வச்சுக்கோ. One from the paternal side, another from the maternal side. ரெண்டு குரோமோசோம்ல ஒன்னு அப்பாட்டேந்து வந்திருப்பா, இன்னொன்னு அம்மாட்டேந்து வந்திருப்பா. அவளுக்கு ஹோமோலாகஸ் குரோமோசோம்னு பேர். அமைப்பொத்த குரோமோசோம்கள், மார்பலாஜிக்கலி ஐடென்டிக்கல் குரோமோசோம். மறந்துடாத, மார்பாலஜி மட்டும்தான் ஒண்ணு, அமைப்பில் மட்டும் ஒத்து. இது ஜைகோட்டின் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவான்னா pairing of homologous chromosomes takes place. அப்பாட்டேந்து வந்த குரோமோசோமும் அம்மாட்டேந்து வந்த குரோமோசோமும் பக்கத்துல பக்கத்துல வந்து நிற்பா. ஒத்திசைவான குரோமோசோம்கள் ஜோடியுறும் நிகழ்ச்சிக்கு சினாப்சிஸ் என்ற பெயர். pairing of homologous chromosome is said to be synapses. And the parent homologous chromosomes are called bivalents. நிக்கிறதுக்கு சினாப்சிஸ்னு பேரு, நின்ன அப்புறமா அவங்களுக்கு பைவேலண்ட் ஆர் இரட்டைகள் சொல்லுவோம். டயட்
அப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஸ்டேஜோட கடைசியிலேயே the chromosome undergo longitudinal split. குரோமோசோம் நீள்வாக்கில் பிளக்கும். except in the centromere, centromere தவிர. அப்ப கடைசியில என்ன ஆகும்னா one centromere with 4 chromatids or one chromosome with 4 chromatids. ஒரு குரோமோசோம் அல்லது ஒரு சென்ட்ரோமியர்ல 4 chromatid இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு டெட்ராட் பேரு. சென்ட்ரோமியர் with 4 chromatid is said to be tetrad. அடுத்ததுதான் பேக்கெட்டிங் ஸ்டேஜ். அப்புறம் மறந்துடாதீங்க, ஒரிஜினல் பேரண்டல் குரோமாட்டிடுக்கு சிஸ்டர் குரோமாட்டிட்னு பேர். பெற்றோர்களிடமிருந்து வந்த குரோமோசோம் குரோமாட்டிடுக்கு சிஸ்டர்னு பேர். ரெப்ளிகேஷன் ஆன அப்புறம் ஃபார்ம் ஆனதுக்கு நான் சிஸ்டர்னு பேர். புதிதாக உருவாகியவற்றிற்கு சகோதரி அல்லாத குரோமாட்டிட்னு பேர். ஒரிஜினல் சிஸ்டர், நியூலி ஃபார்ம்டு நான் சிஸ்டர். What is crossing over? குறுக்கே கலத்தல் என்றால் என்ன? The exchange of genetic material takes place between the non-sister chromatids of homologous chromosome. Homologous chromosome ஓட non-sister chromatid ரெண்டு பேரும் genes chromosome segments மாற்றி கொண்டார்கள் என்றால் it is said to be crossing over. ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிக் துண்டுகளுக்கிடையே நடைபெறுகின்ற ஜீன்களின் குரோமோசோம் துண்டுகளின் பரிமாற்றத்தை தான் நாம் குறுக்கே கலத்தல் என அழைக்கிறோம். The point in which crossing over takes place is said to be chiasma. எந்த புள்ளியில் குறுக்கேற்றம் நடைபெறுகிறதோ அதற்கு chiasma என்று பெயர். This crossing over responsible for recombination, மறு சேர்க்கைக்கு காரணமாக இருக்கும். It leads to variation in organism. இது உயிரினங்களின் வேறுபாட்டிற்கு காரணமாக இருக்கும். And origin of new species, புதிய சிற்றினங்கள் உருவாக்கத்திற்கும் காரணமாக இருக்கும். So it plays an important role in evolution. பரிணாமத்தில் முக்கிய பங்கினை வகிக்கும். அப்ப கிராசிங் ஓவர் நடந்தால் recombination, குறுக்கே கலத்தல் நடந்தால் மறு சேர்க்கை. Leads to the formation of new varieties, புதிய வகைகள் தோன்றும். Plays an important role in evolution, பரிணாமத்தில் முக்கிய பங்கினை வகிக்கும். நம்மள்கிட்ட இருக்க வேறுபாட்டிற்கு எல்லா காரணம் இதுதான். அடுத்தது டிப்ளோட்டீன்ல ஒண்ணும் நடக்காது. கிராசிங் ஓவர் முடிஞ்சிடும், குறுக்கே கலத்தல் முடிஞ்சிடும். They are connected only in the chiasma point. டயாகைனன்ஸ் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் chiasma takes place. chiasmaவில் இருந்தவர்கள் பிரிந்து விடுவார்கள். Now what is chiasma? The point in which crossing over takes place. எந்த புள்ளியில் குறுக்கே கலத்தல் நடைபெறுகிறதோ அதற்கு chiasma என்று பெயர். அதிலிருந்து பிரிஞ்சிடுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் chiasma is that to be terminalization. chiasmaவில் இருந்து பிரிதல் கூடியினை அடைதல் என்று அழைக்கப்படும். இதுக்கு அப்புறமா மெட்டபேஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது, வெரி சிம்பிள். அங்க படிச்ச மாதிரி தான். மெட்டபேஸ் போது என்ன ஆகும் அப்படின்னா, குரோமோசோம்ஸ் reaches the middle of the cell or equatorial plane. குரோமோசோம்கள் செல்லின் மையத்தட்டை அடையும். The spindle fibers originated from the centrioles connected with the centromere part of the chromosome. எதிரெதிர் துருவங்களில் இருந்து வரக்கூடிய ஸ்பிண்டல் நாரிழைகள் எதனுடன் இணைந்துவிடும் என்றால் சென்ட்ரோமியருடன் இணைந்துவிடும். நியூக்ளியர் மெம்பரேன் disappears, நியூக்ளியோலஸ் disappears. நியூக்ளியர் உரையானது மறைந்துவிடும், நியூக்ளியோலஸ் ஆனது மறைந்துவிடும். அதெல்லாம் நார்மல் கதை. அடுத்தது பாரு, அனஃபேஸ் போது என்ன ஆகும்னா, due to the contraction of spindle fibers among the two chromosomes, one moves to the north pole, another moves to the south pole. ஸ்பிண்டல் நாரிழைகளின் இழுவிசையின் காரணமாக குரோமோசோம் உடையாது. ஒரு குரோமோசோம் மேல போயிடும், ஒரு குரோமோசோம் கீழே வந்துடும். அது நடக்கிறது அனஃபேஸ். என்ன கவனிச்சுக்கோ, மைட்டோசிஸ் ஆரம்பத்துல என்ன ஆகும், பாதியா உடைஞ்சு ஒரு பாதி மேல போகும். இங்க அப்படி கிடையாது. ரெண்டு குரோமோசோம் இருந்தால் டியூரிங் அனஃபேஸ் 1, அனாநிலை ஒன்றின் பொழுது ஒரு குரோமோசோம் மேல போவா, இன்னொரு குரோமோசோம் கீழே வருவா. நீ ஒன்னே கேட்ப, சார் இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? என்ன பார்த்துக்கோ, இங்க ஒரு செல்லுல 2 குரோமோசோம் இருக்கா இன் டயட் கண்டிஷன். இங்கேயும் பாரு 2 குரோமோசோம் இருக்கா. இந்த இடத்துல பாருங்க, ஒன்னு மேல போயிடுறது, ஒன்னு கீழே வந்துடுறது. இது ஒரு குரோமோசோம் தான் இன் டெட்ராட் கண்டிஷன், 4 இடைநிலையில் காணப்படுகிறது. இது அனஃபேஸ். டெலஃபேஸ் வந்தால் என்ன ஆகும்னா, இங்க பாருங்க, இங்க மேல ஒரு குரோமோசோம் போச்சா, இட் இஸ் கன்வெர்டட் இன்டு a நியூக்ளியஸ். கீழே ஒண்ணு வந்துதான், இட் இஸ் கன்வெர்டட் இன்டு a நியூக்ளியஸ்.
அப்ப டெலோநிலையின் பொழுது என்ன ஆகும்? நியூக்ளியர் மெம்பரன் start reappearing, நியூக்ளியோலஸ் start reappearing, நியூக்ளியர் உறைவரை உருவாக ஆரம்பிக்கும், நியூக்ளியோலஸ் உருவாக ஆரம்பிக்கும், ஸ்பிண்டில் ஃபைபர் start disappearing, ஸ்பிண்டில் நார்கள் மறைந்துவிடும். In the end, 2 daughter nuclei are formed. இதன் இறுதியில் 2 உட்கருக்கள் தோன்றும், காரியோகைனன்சஸ். அந்த குரோமோசோம் நம்பர் is reduced to half. குரோமோசோம்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படும். அங்க பார்த்தப்ப என்ன பார்த்தோம்னா, ஒரு நியூக்ளியஸ் உள்ள 2 குரோமோசோம் இருந்தால் there one nucleus with 2 chromosomes. இங்க பாருங்க, இங்க நியூக்ளியஸ் உள்ள ஒரு குரோமோசோம், இங்க நியூக்ளியஸ் உள்ள ஒரு குரோமோசோம். In the end of meiosis 1, the chromosome number is reduced to half. meiosis 1 இன் இறுதியிலே குரோமோசோம்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படும். meiosis 2 நான் போவே இல்லை, சிம்பிள். இது உடைஞ்சு இந்த குரோமோசோம் இங்க போகும், இந்த குரோமோசோம் இங்க போகும். இது உடைஞ்சு இது பாதி இங்க போகும், இது பாதி இங்க போகும். அப்ப meiosis 2ல 1 2 3 4 பேர் ஃபார்ம் ஆவா, 4 டாட்டர் செல் ஃபார்ம் ஆகும். ஒவ்வொன்றையும் ஒரே ஒரு குரோமோசோம் வரும். இந்த குரோமோசோம் நம்பர் இஸ் ரெடியூஸ்ட் ஆஃப். ஏற்கனவே நடந்துடுத்து, இது உடைஞ்சு பாதி பாதியா போகும். அதனால meiosis 2 சாதாரண மைட்டோசிஸ் மாதிரி தான். இப்ப இவ்வளவு சொல்லி கொடுத்ததுல நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? முக்கியமானது, வாட் இஸ் சினாப்சிஸ்? பேரிங் ஆஃப் ஹோமிலாகஸ் குரோமோசோம். சினாப்சிஸ் என்றால் என்ன? ஒத்திசைவான குரோமோசோம்கள் ஜோடியுறும் நிகழ்ச்சி. வாட் ஆர் பைவேலன்ஸ்? பேர்ட் ஹோமிலாகஸ் குரோமோசோம். ஒத்திசைவான குரோமோசோம்கள் ஜோடியுறும் நிகழ்ச்சிக்கு சினாப்சிஸ். அந்த ஜோடிகள் பைவேலண்ட்கள் என்று அழைக்கப்படும். டிஃபைன் டெட்ராட் சென்ட்ரோமியர் வித் 4 chromatids. 4 chromatidsகளை உடைய சென்ட்ரோமியர் ஆர் குரோமோசோம் வித் 4 chromatids. 4 chromatidsகளை உடைய குரோமோசோமிற்கு டெட்ராட் என்று பெயர். 2 ஒரிஜினல் பேரண்டல் குரோமாட்டிடுக்கு சிஸ்டர் குரோமாட்டிட்னு பேர். புதுசா யார் வந்தாங்களோ அவங்களுக்கு நான் சிஸ்டர் குரோமாட்டிட், சகோதரி அல்லாத குரோமாட்டிட்னு பேர். What is crossing over? The exchange of genetic material takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. குறுக்கே கலத்தல் என்றால் என்ன? ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிட் துண்டுகளுக்கிடையே நடைபெறும் ஜீன்களின் பரிமாற்றத்திற்கு குறுக்கே கலத்தல் என்ற பெயர். What is chiasma? The point in which crossing over takes place. எந்த புள்ளியில் குறுக்கேற்றம் நடைபெறுகிறதோ அதற்கு chiasma என்ற பெயர். What is the significance of crossing over? குறுக்கே கலத்தலின் முக்கியத்துவம் என்ன? It is responsible for recombination. மறு சேர்க்கைக்கு காரணமாக இருக்கும். Leads to variation in organism. உயிரினங்களின் வேறுபாட்டிற்கு காரணமாக இருக்கும். Plays an important role in evolution. பரிணாமத்தில் முக்கிய பங்கினை வகிக்கும். That is origin of new species. சிற்றினங்களின் உருவாக்கத்திற்கு காரணம். What is terminalization? கோடியினை அடைதல் என்றால் என்ன? Displacement of chiasma. chiasmaவிலிருந்து பிரிதல், அதுக்கு கோடியினை அடைதல், terminalization பேர். அது எப்ப நடக்கும்? டயாகைனன்சிஸ் ஸ்டேஜ்ல நடக்கும். அப்ப meiosis 1 கடைசியில என்ன ஃபார்ம் ஆகும்? 2 daughter nuclei are formed. 2 செய் உட்கருக்கள் தோன்றும். And the chromosome number is reduced to half. குரோமோசோம்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படும். The last one for this is significance of meiosis or importance of meiosis. Meiosis ஓட முக்கியத்துவம் என்ன? It helps to maintain the chromosome number constant. நம்மள்ட்ட குரோமோசோம் நம்பர் 46 மெயின்டைன் ஆகணும்னா இதான் நடக்கணும். எங்க அப்பாட்ட 46, எங்க அம்மாட்ட 46, எங்கிட்டையும் 46. எங்க அப்பாட்டையும் மியாசிஸ் நடக்கல, எங்க அம்மாட்டையும் நடக்கலன்னா எங்கிட்ட என்ன இருக்கும்? 92 இருக்கும். ராட்சச சத்தியம் உண்டியா இருப்பான். அது நடக்காம இருக்கணுங்கிறதுக்காக இது நடக்கிறது. So it helps to maintain the chromosome number constant in species. ஒவ்வொரு சிற்றினத்திலும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை நிலையாக இருக்க உதவுகிறது. Crossing over or recombination. Crossing over leads to recombination of genes. குறுக்கே கலத்தலின் காரணமாக ஜீன்கள் மாறி மாறி மறுசேர்க்கை ஏற்படுகிறது. It is responsible for genetic variation. இதன் காரணமாகத்தான் நம்மிடம் வேறுபாடு காணப்படுகிறது. ஒரு வீட்டுல 10 குழந்தைகள் இருந்ததுன்னா 10ம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த வேரியேஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான். And this genetic variation raw material for evolution.
பரிணாமத்திலே இந்த வேறுபாட்டின் காரணமாகத்தான் ஜில்பான், ஒராங்கொட்டான், தேவாங்கு, மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், எக்ஸ் மேன், ஒய் மேன் அப்படிலாம் நம்ம வரோம் பத்தியோன்னும். எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். புல்லாய், புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, எல்லா நம்ம படிச்சிருப்பேன் சிவபுராண மர சமயத்துல. எவல்யூஷன், பீசஸ், ஆம்பிபியா, ரெப்டீலியா, ஏவ்ஸ், மேலியா, மீனினம், மீனினத்திலிருந்து இருவாழ்விகள், இருவாழ்விகளிலிருந்து ஊர்வன, ஊர்வனவற்றிலிருந்து பரப்பன, அப்புறம் பாலூட்டிகள். நம்ம வந்தோம் இந்த எவல்யூஷனுக்கு காரணம் இதுதான். நமக்கு அப்புறம் சூப்பர்மேன் வரலாம், அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து ஸ்பைடர்மேன் வரலாம், அதுல இருந்து எக்ஸ்மேன் வரலாம். இந்த எவல்யூஷன் இருக்கு பாருங்க, இந்த எவல்யூஷனுக்கு காரணம் இதுதான். அப்ப மியோசிஸ் நடந்தால்தான் நம்மள்ட்ட குரோமோசோம் நம்பர் கான்ஸ்டன்டா இருக்கும், குரோமோசோம்கள் எண்ணிக்கை நிலையாக இருக்கும். இந்த மியாசிஸ் போது நடக்கிற கிராசிங் ஓவர்னாலதான் நம்மளுக்கு என்ன வருது, வேரியேஷன் வருது, ரீகாம்பினேஷன் வருது, மறுசேர்க்கை. அதனால என்ன வருது, வேரியேஷன், வேறுபாடு வருகிறது. அதனாலதான் ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீஷீஸ் டேக்ஸ் பிளேஸ், புதிய சிற்றினங்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கும். இதான் நம்ம மியோசிஸ பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறமா அடுத்த கிளாஸ்ல இதுல ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் நம்ம வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேயா? தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.